கலர் சேஞ்ச் என்று சொல்கிறது முக்கியமான ஒரு பகுதி ஃபோட்டோஷாப்பில். இந்த கலர் சேஞ்சில் வந்து ஆரம்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்குரிய ஒரு கலர் சேஞ்ச் எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னேன். முதல்ல ஆரம்பத்தில் செய்ய வேண்டியது வந்து பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணி கொள்வது. இந்த இடத்துல இருக்க ஃபோர்க்ரவுண்ட் கலர் டபுள் கிளிக் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த இடத்துல இருக்க பேக்ரவுண்ட் கலர் அதையும் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபோர்க்ரவுண்ட் கலரில் இந்த இடத்துக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ரைட், உதாரணத்துக்கு இதை செலக்ட் பண்ணி ஆல்ட் பேக்ஸ்பேஸ் பண்ணினா ஃபோர்க்ரவுண்ட் கலர் மாறும். கண்ட்ரோல் பேக்ஸ்பேஸ் பண்ணினேன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலராக மாறும். ரைட், ஸோ அவ்வாறு உங்களுக்கு ஒரு கலரை, ஒரு ஃப்ளட்டான கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போது ஆல்ட் பேக்ஸ்பேஸ் பண்ணி இந்த கலர் எடுத்துக்கொள்கிறேன். ரைட், அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும் போது, உதாரணத்துக்கு இவ்வாறான ஒரு பிக்சர், அதுக்குரிய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ரைட், இவ்வாறு ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அதை டபுள் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணி கொண்டாச்சு. கண்ட்ரோல் 0 இது ஸ்க்ரீனுக்குரிய சைஸ் வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் அதை பெரிதாக பார்த்து கொள்ளலாம். கண்ட்ரோல் மைனஸ் அதை சிறிதாக்குவதற்கு உதவியாக இருக்கும். இப்போது கண்ட்ரோல் 0. ரைட், அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சொன்னால் இவ்வாறு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ஃபோட்டோஷாப்பில் வைத்து இந்த இடத்துல வைக்கும் போது இதுக்கு மேலால் வரும், அல்லது இந்த இடத்துல வைக்கும் போது இன்னொரு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணப்படும். ஸோ அவ்வாறு எங்களுக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ரைட், அடுத்து வந்து இந்த கலரை மாற்றுறது எவ்வாறுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு வீடியோத்தை பார்க்க வேணும். என்னென்னு சொன்னால், இதில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது இல்லையா. இது ஒரே கலராக இருந்தாலும் ஒரே கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. இந்த கலரில் ஓரளவு டார்க்கான இருக்குது, அதிகமாக டார்க் கலர் இருக்குது. ஸோ இவ்வாறான கலரை எவ்வாறு மாற்றலாம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் இந்த டூலை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது பென் டூலை செலக்ட் பண்ணும்போது முதலாவதாக பாத்தை செலக்ட் பண்ணணும். விண்டோஸில் போய்த்து பாத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வாறு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், நியூ பாத்தை கிளிக் பண்ணி வந்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நியூ பாத்தை. ஸோ அந்த பாத்துக்கு வந்து இந்த பென் டூல் மூலமாக கிளிக் பண்ணி இந்த பென் டூல் மூலமாக 1 by 1 செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ பென் டூல் மூலமாக செலக்ட் பண்ணுறதோட முக்கியமான சில விடயங்கள் இருக்குது. இவ்வாறான கர்வை இவ்வாறு ட்ராக் பண்ணும் மூலமாக சரியாக செலக்ட் பண்ணி கொள்ளலாம். திரும்ப ஆல்ட் கீயோடு அதை கிளிக் பண்ணும்போது அவ்வாறான மார்க் வரும்போது நீங்கள் திரும்ப செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஸோ இந்த வீடியோக்காக வேண்டி அவசரமாக இதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்பேஸ் கீ மூலமாக மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இவ்வாறு உங்களுக்கு செலக்ட் பண்ணினதுக்கு பின்னால் இந்த இடத்துல பாருங்கள் பாத்தில் செலக்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பார்த்த ஒரு செலெக்ஷன் டூலாக மாற்றுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட், அடுத்தது வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இதில் பேக்ரவுண்டை மாற்றாமல் ரைட் இந்த செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியை மட்டும் மாறுறதுக்காக வேண்டி ஆரம்பத்தில் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி, அதாவது இந்த டிசைன் செய்யக்கூடியது வந்து ஃபோட்டோஷாப் CS6 சரியா. வரக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டான செலெக்ஷன்ஸ் இவ்வாறான விடயங்கள் வரலாம். இது குயிக் ஆக செய்யக்கூடியது, ஈஸியாக செய்யக்கூடிய கலர் சேஞ்சிங். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், குரூப் என்ற பகுதியை கிளிக் பண்ணுங்கள். குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இந்த செலக்ட் பண்ணக்கூடிய இந்த பகுதியை இந்த இடத்துல, அதாவது வந்து அட் லேயர் மாஸ்க் அதை கிளிக் பண்ணும்போது
இந்த குரூப்பில் லேயர் மாஸ்க் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு இந்த பகுதிக்கு மட்டும். ரைட். அடுத்து வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஹியூ சேச்சுரேஷன் என்றதை காட்டப்பட்டிருக்கு. ஸோ ஹியூ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வந்து கலரைஸ்ன்ற பகுதியை செலக்ட் பண்ணுங்கள். ரைட். இந்த கலரைஸ்ன்ற பகுதியில் ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ்ன்னு இருக்குது. ஸோ ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸை தேவையான மாதிரி மாற்றும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். லைட்னஸ் கூட்டி குறைச்சி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவ்வாறு ஹியூ சேச்சுரேஷன்ற கலரை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து வந்து எங்களுக்கு தேவையான கலரை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல நான் கலரை மாற்றிக்கொள்கிறேன் இந்த மாதிரி. ரைட். இவ்வாறு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து எனக்கு இந்த கலர் தேவைப்படுது சொன்னால் இந்த கலர். ரைட். இதை டபுள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்துல இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரைட். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இவ்வாறு செலக்ட் பண்ணும்போது ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் பிரைட்னஸ் இதை காட்டுது HSBன்னு சொல்லி. அப்போ ஹியூவில் வந்து 100 காட்டுது, சேச்சுரேஷனில் வந்து 85 காட்டுது. ரைட். பிரைட்னஸ் எங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்க வந்து ஹியூ சேச்சுரேஷன் அதாவது வந்து பிரைட்னஸ். ஸோ இப்போது வந்து 100, 87, 83ன்னு இருக்குது. ரைட். 100 and 87 ஞாபகப்படுத்திக்கொள்வோம். ஹியூக்கு 100, சேச்சுரேஷனுக்கு வந்து 87. ரைட். இப்போது வந்து எங்களுடைய இந்த மெயின் இமேஜுக்கு போகலாம். இந்த இடத்துல ஹியூ சேச்சுரேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி வந்து 100. ஸோ நாங்கள் இதில் பார்த்தது என்னது 187. ஓகே, 187. ஸோ இந்த இடத்துக்கு வந்து 100 இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு 87. ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை எடுத்துக்கொள்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.